வணக்கம், வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் மட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மட்டர் பன்னீர் மசாலா சப்பாத்தி, பூரி, நான், புலாவ், ரைஸ் இது எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பன்னீர் ரெசிபிஸ் வீடியோஸ் இருக்குது. அதோடைய லிங்க்கு மேலே இருக்க ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர லாஸ்ட்டில் ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 3 இஞ்சி துண்டு, 6-7 பூண்டு பல், 3 பெரிய பழுத்த தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிதமான சூட்டில் 2 நிமிஷம் இதை வதக்கிக்கிங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சுருங்க. கடாய் வச்சிங்க. கடாயில் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. 1 கப்பு உரித்த பட்டாணி சேர்த்துக்கோங்க. பட்டாணியை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. பட்டாணி இது போல் வதங்கின பிறகு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் பட்டாணியை வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆனதும் பட்டாணியை இறக்கிக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 6 பாதாம் பருப்பை ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன். அதை தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நம்ம தினமும் காய்ச்சிற பால்லேருந்து எடுத்த பாலாடையை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. கடாய் வச்சிங்க. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 1 பிரிஞ்சி இலை, 1 பெரிய ஏலக்காய், 2 பட்டை துண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவெலாம் சேர்த்த பிறகு அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கிக்கிங்க. பாலாடைக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். பாலாடை அல்லது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து செய்யும் போது ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட் வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கிரேவி நல்லா வதங்கின பிறகு அதோடைய கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நான் 1 கிளாஸ் தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க இந்த பட்டாணி அதை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவியை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ பன்னீரை இது கூட சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா பொடியாக்கி கிரேவியில் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்குனீங்கன்னா சுவையான மட்டர் பன்னீர் மசாலா ரெடி. நான் இன்றைக்கி மட்டர் பன்னீர் மசாலாவுக்கு ரைஸு, சப்பாத்தி இது 2மே செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பன்னீர் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.